Fifth Standard English, Term 1, Unit 1. Let us read. Lost in Space. லாஸ்ட்னா என்னது? தொலைஞ்சு போகிறது. ஸ்பேஸ்னா விண்வெளி. யார் விண்வெளியில் தொலைஞ்சு போனா அப்படின்னு இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். அமுதன் அண்ட் நிலவன் visited the space museum. They saw a model of a space shuttle. அமுதனும் நிலவனும் ஸ்பேஸ் மியூசியத்துக்கு போனாங்க. மியூசியம்னா அருங்காட்சியகம். அங்கே பழமையான பொருட்களை பாதுகாத்து பார்வைக்காக வச்சுருப்பாங்க. ஸ்பேஸ் மியூசியத்தில் விண்வெளி சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மியூசியத்தில் அவங்க ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலை பார்த்தாங்க. What do you mean by space shuttle அப்படின்னா விண்கலம். Then நிலவன் found a latch and opened the shuttle. They entered the shuttle and the door locked. What do you mean by latch? latchனா தாழ்பால். கதவை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் நாம் தாழ்பாலை யூஸ் பண்ணுவோம். நிலவன் அந்த தாழ்பாலை யூஸ் பண்ணி ஷட்டிலை ஓப்பன் பண்ணான். இப்போது 2 பேரும் அந்த ஷட்டிலுக்குள்ளே நுழைஞ்சு போனாங்க. உடனே அந்த கதவு மூடிருச்சு. Now they were trapped inside and they walked into the deck. What do you mean by trap? சிக்கிக்கிறது. ட்ராப் அப்படின்னா சிக்கிக்கிறது. நிலவனும் அமுதனும் அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த 2 பேரும் ஸ்பேஸ் ஷட்டிலில் உள்ள தளத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. Now அமுதன் is saying so many switches. What does this big green switch do? நிறைய switches இருக்குது. இந்த பெரிய க்ரீன் கலர் சுவிட்சை அழுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு அமுதன் கேட்டான். நோ டோன்ட் டச் இட். வேண்டாம் அதை தொடாத அப்படின்னு நிலவன் அமுதன்கிட்ட சொன்னான். பட் அமுதன் had pressed the switch and the shuttle burst into outer space. ஆனால் அதுக்குள்ளே அமுதன் அந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணிட்டான். உடனே அந்த ஷட்டில் ஸ்பேஸை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வாட் ஹாவ் யூ டன் அமுதன்? என்ன பண்ணுன அமுதன் அப்படின்னு நிலவன் கேட்டான். அமுதன் said, sorry, I thought the button would open the door, but looks like I hit the wrong button. அதுக்கு அமுதன் சொன்னான், என்னை மன்னிச்சிக்கோ, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கதவு திறந்துரும் அப்படின்னு நான் நினச்சேன். நாம் வெளியில் போயிடலான்னு நினச்சேன். ஆனால் நான் தவறான பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். The shuttle went through a belt of asteroids. இப்போ அந்த விண்கலம் சிறிய கோள்கள் நிறைந்த இடத்தின் வழியாக சென்றது. அமுதன், an asteroid is coming towards us. Turn the shuttle. அமுதன், நம்மளை நோக்கி ஒரு கோள் வந்துக்கிட்டு இருக்கு, விண்கலத்தை சீக்கிரம் திருப்பு அப்படின்னு நிலவன் சொல்கிறான். How will I turn the shuttle? Let me try pulling this lever. What do you mean by lever? லீவர்னா நெம்புகோல். அதுக்கு அமுதன் சொன்னால், எப்படி திருப்புவது அப்படின்னு எனக்கு தெரியலையே, இந்த நெம்புகோலை வேணால் நான் இழுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். The shuttle crash landed on a new planet. அவங்க போயிட்டு இருந்த விண்கலம் ஒரு புதிய கோளில் போயிட்டு விழுந்துருச்சு. ஆர் யூ ஆல் ரைட் அமுதன்? அமுதன், நீ எப்படி இருக்க? உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நிலவன் கேட்டான். ஐ எம் ஃபைன். குயிக், வி மஸ்ட் வியர் எ ஸ்பேஸ் ஷூட். வாட் டு யூ மீன் பை ஸ்பேஸ் ஷூட்? ஸ்பேஸ் ஷூட் அப்படின்னா விண்வெளி ஆடைகள். விண்வெளிக்கு போகிறவங்க ஸ்பேஸ் ஷூட் அணிஞ்சிட்டு தான் போக முடியும். அதுக்கு அமுதன் சொன்னால், நான் நல்லா இருக்கேன், நாம் 2 பேரும் சீக்கிரமாக விண்வெளி ஆடைகளை அணிஞ்சிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டான். They ran for the suits. நிலவன் saw green lights coming towards the shuttle. அவங்க 2 பேரும் விண்வெளி ஆடைகளை தேடி ஓடினாங்க. அப்போது பச்சை விளக்குகள் அவங்க ஷட்டிலை நோக்கி வர்றதை நிலவன் பார்த்தான். Look at those lights. It is coming towards us. அங்கே பாரு, அந்த பச்சை விளக்குகள் எல்லாம் நம்மளை பார்த்து தான் வருது அப்படின்னு நிலவன் சொன்னான். Yes, they are all around us and that shuttle is very big. Let us wear our shoes. ஆமாம், அவங்க எல்லாருமே நம்மளை சுற்றி வராங்க. அவங்களோட ஸ்பேஸ் ஷட்டில் பெருசாக இருக்குது. வா, இப்போ நம்ம விண்வெளி ஆடைகளை அணிஞ்சிக்கலாம். Aliens from the big shuttle shattered the windows and took them out. What do you mean by aliens? Aliensனா வேற்று கிரகவாசிகள்.
மற்ற கிரகத்தில் வாழ்கிறவங்கள ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏலியன்ஸ் அந்த ஷட்டிலில் உள்ள விண்டோஸை உடச்சி அந்த 2 பேரையும் வெளியில் இழுத்தாங்க. ப்ளீஸ் டோன்ட் பி அஃப்ரைட், தேர் இஸ் எ ப்ராப்ளம் வித் யுவர் ஷட்டில், வி கேன் ஃபிக்ஸ் இட் ஃபார் யூ அப்படின்னு அந்த ஏலியன் சொன்னாங்க. அதாவது தயவு செஞ்சு பயப்படாதீங்க, உங்களோட விண்கலத்தில் ஒரு கோளாறு இருக்குது, அதை நாங்கள் சரி செய்து தர்றோம் அப்படின்னு அந்த ஏலியன் சொன்னாங்க. ஹவு இஸ் திஸ் பாசிபிள், டு யூ ஸ்பீக் அவர் லாங்குவேஜ், இது எப்படி முடியும், எங்களோட மொழியை நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஏலியன்ஸை பார்த்து ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. we can read your mind and use that to speak your language, அதாவது எங்களால் உங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் பேச முடியும் அப்படின்னு ஏலியன்ஸ் பதில் சொன்னாங்க. The aliens gave them a special room so that they can remove their suits and rest. அந்த ஏலியன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் அந்த ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்தாங்க. ப்ளீஸ் ரெஸ்ட் ஹியர் அண்ட் ஈட் தீஸ் கேப்சியூல்ஸ், தே ஆர் த சேம் ஆஸ் யுவர் ஃபுட். அவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கேப்சியூல்ஸை கொடுத்தாங்க. கேப்சியூல்ஸ் அப்படின்னா மாத்திரை, இதை சாப்பிடுங்க, இதுவும் உங்களோட உணவு போல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அமுதனும் நிலவனும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஹே வேக் அப், யுவர் ஷிப் இஸ் ரெடி, புட் ஆன் யுவர் ஷூட்ஸ், இட் இஸ் டைம் டு கோ ஹோம். இப்போ ஒரு ஏலியன் வந்து அவங்க 2 பேரையும் எழுப்பி விட்டுச்சு. எழுந்துருங்க, உங்களோட ஸ்பேஸ் ஷிப் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அந்த ஏலியன் சொல்லிருச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், ஆர் யூ கம்மிங் டு எர்த் வித் அஸ், நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி, நீங்களும் எங்கள் கூட ஏர்த்துக்கு வரீங்களா அப்படின்னு அந்த ஏலியன்ஸை பார்த்து 2 பேரும் கேட்டாங்க. when time comes we will see you, நேரம் வரும்போது நாங்களும் அங்கே வர்றோம் அப்படின்னு அந்த ஏலியன்ஸ் அந்த 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க. இப்போ அமுதனும் நிலவனும் பூமிக்கு திரும்பினாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.